மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள கமிஷனை அமைக்க பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். முதல் முறையாக ராணுவத்தினருக்கு தனி சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டின் துவக்கத்தில் லோக்சபாவுக்கு தேர்தல் நடக்கிறது. தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்குடன் காங்கிரஸ் தலைமையிலான ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முதல் கட்டமாக ஏழைகளை கவரும் விதமாக உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10% அகவிலைப்படி கடந்த வாரம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது 7வது சம்பள கமிஷனை அமைக்க பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புதல் அளித்துள்ளதாக நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 80 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வு இதர படிகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை 7வது சம்பள கமிஷன் அளிக்க உள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சர் சிதம்பரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் என்றும் சம்பள கமிஷன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் விவரங்களும் அது ஆராயப் போகும் பொருள் விவரங்களும் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அமைக்கப்பட்ட 6வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் 2009ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அமல்படுத்தப்பட்டது. அடுத்த ஆண்டு துவக்கத்தில் லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் 7வது சம்பள கமிஷன் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 30 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதிய விகிதம் உயர்த்தப்படும் என்று கருதப்படுகிறது.